இருதயத்தின் நிறைவுனால் என்ன செய்வான்? அவன் அவன் எங்கிருந்து வருது வார்த்தைகள்லாம்? இருதயத்துல தான் வருது. இங்க இருந்தா கனி வெளிப்படுது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு கர்த்தருடைய பிள்ளை பேசினாங்கன்னா கர்த்தரை கொடுத்து பேசணும், அடுத்தவங்க கொடுத்து பேசக்கூடாது. எப்படி? ரெண்டு கர்த்தர் பிள்ளைங்க பேசுறீங்கன்னா கர்த்தரை கொடுத்து பேசு, ஊழியத்தை கொடுத்து பேசு, வல்லமை கொடுத்து பேசு, மகிமையான கர்த்தரை கொடுத்து பேசுங்க. அது உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா உட்காருங்களா, கர்த்தரை கொடுத்து பேசுங்க. அந்த இடத்துக்கு கர்த்தர் விழாவுவாரு, அங்க வாசம் பண்ணுவாரு. தேவையான பேசுனா விசுவாசம் வாசம் பண்ணும். அவன் ஜாலியா இருப்பான். பரவாயில்ல, என்னை கொடுத்து பேசுறாங்க. ஆமென். அப்ப எல்லா இடத்துலையும் தேவனை மாத்திரம் விட்டு கொடுத்துருங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த திராட்சை தோட்டம் ஒரு சபை. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். ஆமென். அப்ப குடும்பத்துக்குள்ள அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கசப்பு என்ற கனி வெளிப்படக்கூடாது, குறைவு என்ற கனி வெளிப்படக்கூடாது, வெறியமாக்குள்ள குடுக்கிற வார்த்தை வெளிப்படக்கூடாது, காயப்படுத்துற வார்த்தை வெளிப்படக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள் வாயின் வார்த்தையில எந்த வார்த்தை வராது? பெரிய பாம்போட பேசணும். ஆமென் சொல்லுங்க. இல்லையே சொல்லுங்களேன். மத்திய 12 வாசிங்க. நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன் ரெண்டு ஆண்கள் கொடுத்த ஒரு இருதயம் தான். எத்தனை இருதயங்க சொல்லுங்க? ரெண்டு கை இருக்குதா? ரெண்டு கை இருக்கா? ரெண்டு மூக்கு இருக்கா? ரெண்டு காது இருக்கா? ரெண்டு கண் இருக்கா? ரெண்டு கால் இருக்கா? ஒரு வாய், ஒரு இருதயம் தான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு இதயத்தையும் ஒரு வாயை கொடுத்துட்டு படாத பாடுபடுறாரு. ஒரு இதயத்தை கொடுத்துட்டு ஒரு வாயை கொடுத்துட்டு படாத பாடுபடுறாரு. ரெண்டு இதயத்தையும் ஒரு வாய், ரெண்டு வாய் கொடுத்து என்ன இருக்கும்? சொல்லுங்க, என்ன இருக்கும்? அவ்வளவுதான். அதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் படிச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு